side, you will have to shame on this, because we raise our voices democratically, peacefully, because so Sri Lanka state is full of racism, whether it is Mahinda Rajapaksa or Ranil Wickremesinghe or Anurakumara Dissanayaka. All Sri Lanka state, all presidents, prime ministers are same as far as Tamils are concerned. That's why we request the international justice. நீதி விரோதி பண்களே சிங்கள மினிஸ்டர் ஆகுறான் வாரி வாரிட்டா நீங்க முன்ன போய் திருப்பி கொண்டு வரலாம் இல்ல நீங்க போகலாம் ஒரு பிரச்சனை இல்ல அந்த புள்ளாங்க இதர கட்டப்பட்டாங்க ஐயே இந்த அரவளை என்ன புள்ள மித்தன அரவளை என்ன புள்ள போகலாம் அப்ப ரிவர்ஸ் அடிக்கிறதா விடுறாங்க ரிவர்ஸ் அடிக்கிறதா விலத்தில் இல்லங்க விலத்தில் போங்க லஜ்ஜாய் 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 நீதி விரோதி பஞ்சலட கண்ணே லஜ்ஜாய் லஜ்ஜாய் நானும் போறேன் வேண்டாம் ஐயா நீதி வழிபாட்டு ஏற்படுத்தக்கூடாது அதை வந்து பூசை வழிபாட்டு போயிடும் அதாவது வழிபாட்டு போயிடும் அதாவது நீதிமன்ற கட்டளை வந்து சொல்றாங்க பூசை செய்யறாங்க வழிபாட்டாக எந்த இடையூறு ஏற்படுத்தக்கூடாது நீதிமன்ற கட்டளை நீதிமன்ற கட்டளை எங்கட பிரச்சனை என்னன்னா எல்லாரும் கவனிங்க இதுல நிக்கிறது வந்து ஸ்ரீலங்கா போலீஸ் ஸ்ரீலங்கா போலீஸ் சொல்லினோம் நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போராக்கள் மட்டும்தான் போகலாம் என்று சொல்ற இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் கொடுக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு இந்த ஸ்ரீலங்கா நீதி இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஸ்ரீலங்கா இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல உதாரணமா குருந்தூர் மலையில சட்டவிரோதமா அங்க இருந்த ஆதிசிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எறிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடு இரவா களவா சட்டவிரோதமா இந்த விகார வெடுப்புக்கு நான் காட்சி முடிக்கிறேன் கட்டி முடிச்சவன் அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில் நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார். ஆனால் 1948ஆம் ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை உத்தரவுகளை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம். ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் ஈழத்தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி.